No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செங்கோட்டையன் என்ன அடுத்த திட்டம் வச்சிருக்கிறார்? டெல்லிக்கு போகிறார் என்பதாக அவர்கிட்ட போய் கேட்காங்க. இல்லை, நான் ஹரித்வார் போகிறேன், நான் ராமரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இல்லை, ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? இல்லை, திட்டம் வைத்திருந்தார் என்பது உண்மை. இப்போ இல்லை இல்லைங்க, அவர் எதிர்பார்த்தது முழுக்க மேற்கு மண்டலம் முழுக்க இருந்து பல பேருந்துகளில் ஓடி வருவாங்க. நம்மகிட்ட கட்சி உறுப்பினரிலிருந்தே வெளியே தள்ளிட்டாங்க ஓபிஎஸ் வைத்திலிங்கத்தை ஒவ்வொருத்தரையும். அதுபோல நம்மையும் கட்சி உறுப்பினர்களிருந்தே வெளியே தள்ளுவார்கள். ஏன் அதிமுக வெளியே தள்ளுவாங்க எதிர்பார்த்தாரு? சுயேட்சையாக எம்எல்ஏ நின்றலாம். அப்போது ஏற்கனவே 4 எம்எல்ஏ இருக்காங்களா? ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஐயப்பன் 4 பேர் இருக்காங்களா? இவர் சேர்த்த 5 பேரும் அதிமுக அப்படின்னு சொல்லி போட்டு அடைப்புக்குறிக்குள்ள ஓபிஎஸ்ஸோ அல்லது செங்கோட்டையனோ பேரை போட்டு சபாநாயகர்கிட்ட வாங்கிடலாம். ஊழியர்கள் மத்தியில் இதுவரை கோட்டையாக இருந்த மேற்கு மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அவரை பதவியிலிருந்து நீக்கின உடனே தங்களுடைய பதவிகளையும் தூக்கி போட்டாங்கல்ல. அதனால் எடப்பாடியாரையும் சிறிதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமான்னு பார்த்தா தென் மாவட்டத்தில் உள்ள முக்குலத்தோர் விலகி போய் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழல் இருந்தது. அதை சரி பண்ணி விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அவசரமாக அவங்களுடைய கோரிக்கைகள்னு எடுத்துக்கிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. பொதுச் செயலாளர் தானே தேர்வு செய்வார் வேட்பாளர்களை. மாவட்ட செயலாளர் கையில் கொடுக்குறாங்களே. இருக்கும் மாவட்ட செயலாளர்களை தக்க வைப்பதற்காக, மற்ற சீனியர்களை தக்க வைப்பதற்காக எடப்பாடி செய்யக்கூடிய ஸ்டாப் லாஸ். மாவட்ட செயலாளர்கள் எல்லா மாவட்டத்தில் இருந்தாலும் கீழே உள்ள கிளை செயலாளர் வர எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தொலைபேசியில் பேசுகிறார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. செங்கோட்டையின் திட்டம் என்ன? எடப்பாடி கலக்கம் அடைந்து விட்டாரா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திருமணி. செங்கோட்டையன் என்ன அடுத்த திட்டம் வச்சிருக்கிறார்? இல்லை, செங்கோட்டையன் விமானத்தில் ஏறி பறந்திருக்கிறார் என்பது தான் எல்லாத்துலேயும் வர்ற செய்தி, ஊடக செய்தி. டெல்லிக்கு போகிறார் என்பதாக அவர்கிட்ட போய் கேட்காங்க. இல்லை, நான் ஹரித்வார் போகிறேன், நான் ராமரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன், திரும்பி சென்னை திரும்பிடுவேன், தமிழ்நாட்டுக்கு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹரித்வார்னோடனே நமக்கு சிவன் கோயில் தானே பிரபலம் ஹரித்வாரில். அப்போது வைணவ கோவில் எங்கன்னா ஒரு கிருஷ்ண கோயில் இருக்குங்க, ஒன்று சின்னதுங்க. அங்கே அப்போ ராமர்னு யாரும் ஆள் இருக்காங்களா தெரில நமக்கு. ஏதோ அவர் சொல்கிறாரு. சரி, வேறு யாராவது இப்போ தான் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி வந்தால், நெருக்கடி வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தா ஜோசியர்கள் தானே சொல்லணும் இல்லையா? அதாவது நீங்கள் முற்போக்கு என்று நம்பி இந்திய துணைக்கண்டத்திலேயே இடதுசாரின்னு நம்பி இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் கேரளாவில், பக்கத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள கேரளாவில். அந்த முதலமைச்சருக்கு உடல்நிலை பிரச்சனைக்கு வருது. அதுக்கப்புறம் போகும்பொழுது மாதவ் பொது என்ற அந்த பெரிய ஜோசியர்கிட்ட ஓராண்டுக்கு முன்னாலே கேட்கும்பொழுது இது ஐயப்ப சாமியினுடைய இதுதான் உங்களுக்கு கண்பட்டுருச்சு, அவருக்கு நீங்கள் பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஐயப்ப சங்கமம் அப்படின்னு இப்போ அடுத்த வாரம் செய்ய போகிறாரு, நடத்த போகிறாரு பினராயி விஜயனை. அதனால் ஜோசியரை தான் கேட்கணும். அந்த பகுதிக்கு போனாலே மேற்கு பகுதிக்கு அந்த பக்கம் ஜோசியர் அப்படி கேட்டுட்டு வந்திருக்கார் போல் இருக்கு. அதனால் பினராயி விஜயனே போய் கேட்டு அதை ஒழுங்குபடுத்தி செய்யும் பொழுது என்ன ஏன் செங்கோட்டையன் செய்யக்கூடாது என்பது தான். ஆனால் இதுவரை இப்படி கோயிலுக்கு போயிட்டு அதை பிரபலமாக சொல்லி அரசியல் அதிமுக சைடில் யாரும் பண்ணினதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எதுவுமே பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஓஹோ, இல்லை என்னென்னா இன்றைக்கி திங்கட்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்ல போகிறாருன்னு ஊடகங்கள் சொல்லும்போது இல்லை அப்படிலாம் இந்த செய்தி சொல்ல போகிறதில்ல அப்படி வேற சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? இல்லை, திட்டம் வைத்திருந்தார் என்பது உண்மை. இப்போ இல்லை, மனநிலை எனக்கு சரியில்லை அதனால் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மன அமைதிக்காகன்னு சொல்கிறார். மன அமைதிக்காக. அப்போ மன அமைதிக்காகனா இங்கே அமைதியின்மை வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அமைதியின்மை வர காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது அவருக்கு சாதகமாக தானே நடந்திருக்குது. நம்பியூரிலிருந்து 1000 பேர் வராங்க, ராஜினாமா பண்ணுறாங்க. சத்யபாமா ராஜினாமா பண்ணுறாங்க, முன்னாள் MP. அதற்கப்புறம் கோபிலையும் அதுமாரி சில பேர் ஒரு ராஜினாமா பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா
அப்பா அவருக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லி போட்டு பெருமையாக தானே படணும். ஒரு 3000 பேர் வெளியே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அப்படியா? ஆமாம், கிட்டத்தட்ட. அப்படியா? ஆனால் என்னன்னு விசாரித்தா இல்லைங்க, அவர் எதிர்பார்த்தது முழுக்க மேற்கு மண்டலம் முழுக்க இருந்து பல பேருந்துகளில் ஓடி வருவாங்க நம்மகிட்ட, பல 10,000 பேர் அல்லது 10,000 பேர்னு எதிர்பார்த்தாராம். அதில் அவருக்கு அப்செட்டான். இது வேற சொல்லிக்கிறாங்க அவர் பக்கத்தில் இருந்து. சரி, இருந்துட்டு போகுது. ஆனாலும் இவ்வளோ பேர் வந்தாங்கல்ல. ஆமாம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்பது அது என்ன அப்படின்னு விசாரித்தா அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கின்ற பிடிஓ மூலம் வந்து இவர் தானே அங்கே செல்வாக்குள்ளவர். இத்தனை ஆண்டா 48 ஆண்டா அரசியல் பண்ணுறாருல அந்த பகுதியில். அதனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சாதாரண விஷயமே அல்ல. 78 வயசாகுது பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய இந்த ஒன்றிய செயலாளர்லாம் அவர் தான் போட்டிருக்காரு, கிளை செயலாளர்லாம் அவர் தான் போட்டிருக்காருன்னா மாவட்ட செயலாளர் அவர் இல்லையா. அதனால் 2வது 3வது இடத்துல இருந்து அவர் கீழே போனாலே 8வது 10வது இடத்துக்கு போனாலும் அவர் வந்து அந்த வட்டாரத்துக்கு அவர் தானே முக்கிய பொறுப்பு. அதனால் அந்த புறநகர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம், அங்கே உள்ள சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அவர் நியமனம் போட்டிருக்கார் நிறைய பேருக்கு. அதே போல் வந்து முதியோர் பென்ஷன் நிறைய பேர் கேட்டவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து தானே ஆவாங்க, அந்த செல்வாக்கு இருக்குங்காங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அவர் ஏன் வந்து எதிர்பார்த்த மாதிரி நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னார். அவர் பதவி நீக்கம் என்று அறிவித்த உடனே எதிர்பார்த்தது என்ன? அப்போது தனக்கு பதவியை பறிப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லையா? அது அவருக்கு அதிர்ச்சியா? மகிழ்ச்சின்னு சொன்னார். அது மகிழ்ச்சி சொல்லுவாங்க வெளியில் அரசியலுக்காக. ஆனால் அவர் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னதற்குல்ல, எதிர்பார்த்தது என்ன என்று கேட்டால் கட்சி உறுப்பினரிலிருந்தே வெளியே தள்ளிட்டாங்க ஓபிஎஸ்ஸை, வைத்தியலிங்கத்தை, ஒவ்வொருத்தரையும். அதே போல் வந்து டிடிவி எல்லாரையும், சசிகலா எல்லாரையும். அதுபோல் நம்மையும் கட்சி உறுப்பினரிலிருந்தே வெளியே தள்ளுவார்கள் அப்படி எதிர்பார்த்தார் அவர் என்று எதிர்பார்த்ததாகவும். ஏன் அதிமுக வெளியே தள்ளுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு? அப்படின்னா தான் சுயேட்சையாக எம்எல்ஏ நின்றலாம். அப்போது ஏற்கனவே 4 எம்எல்ஏ இருக்காங்களா, ஓபிஎஸ், இவர் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஐயப்பன், 4 பேர் இருக்காங்களா. இவர் சேர்த்த 5 பேரும் அதிமுக அப்படின்னு சொல்லி போட்டு அடைப்புக்குறிக்குள்ளே ஓபிஎஸ்ஸோ அல்லது செங்கோட்டையனோ பேரை போட்டு சபாநாயகர்கிட்ட வாங்கிடலாம், இப்படி ஒரு பெயரில் ஒரு அமைப்பாக இயங்கிடலாம் என்று இங்கே தீர்மானித்தா அதை அதே மாதிரி நாளை விண்ணப்பம் வைக்கும் பொழுது தேர்தல் ஆணையமும் அதிமுக செங்கோட்டையன் என்று ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் என்பதற்காக அப்படி எதிர்பார்த்தார் என்பதாகவும். என்ன நோக்கம்? அதில் என்ன நோக்கம்னு சொன்னால், எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அதிமுகவை உடைக்க முடியலை, அவரை நீக்க முடியலை. அவரை நீக்கிட்டு அந்த தலைமைக்கு வரணும் என்பது தான் எல்லோரும் எடுத்த முயற்சி இல்லையா. அவர் பிரிஞ்சு சென்றவர்கள் சேரணம் சொல்வது எல்லாருக்கும். இந்த பிரிஞ்சு சென்றவங்க சேரணங்கிறத கேபி ராமலிங்கம், அவர் இப்போ பாஜக இருக்கார், அவர் எல்லா கட்சியும் போயிட்டு வந்துட்டார் தான். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் 90லேயே வெளியே வந்தேன், 91 அண்ணாமிக பெருசாக ஜெயிச்சிச்சு, அதனால் வெளியே வந்தோடனே போயிடுமா, அப்படிலாம் இல்லைன்ட்டு அவர் விளக்கம் வேறு சொல்கிறார். அப்போ நீ வந்து ஜெகதர்ஷனுக்கு கூட போறியா, மறுபடியும் பெரிந்தவர்கள் சேரணம்னா சேர்பாபா கூப்பிட்டு வந்துடுவியா அப்படின்லாம் வந்து அவர் கேட்குறாருன்னு வைங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த 5ஆம் தேதி தான் சொல்கிறேன் இந்த விவரங்களை எல்லாம் என்று சொன்னாரா. ஆமாம், அந்த 5ஆம் தேதிக்கு முன்னால் ஈரோடு மாவட்ட செயலாளராக இருக்கின்ற இன்றைய அமைச்சர் முத்துச்சாமி இருக்கார். அவர் தானே எல்லோருக்கும் முதன்மையானவர். அவர் தானே அதிமுகவிலிருந்து முதன்மையாக இருந்துட்டு எம்ஜிஆருடைய ஆட்சியில் அமைச்சராக இருந்துட்டு பிறகு போனவர் திமுகவுக்கு. அவர் வந்து அதிமுகவிலிருந்து வருபவர்களை கௌரவமாக திமுக நடத்தும் என்று சொல்லியிருக்கார். அப்படி அர்த்தம் என்ன? வர சொல்கிறாரா இல்லை வந்தால் நல்லா வந்தால் நல்லா இருக்கும், இப்போ செங்கோட்டையன் வந்தால் நல்லா இருப்பீர்கள் அப்படின்னு முத்துசாமி இண்டிகேட் பண்ணியிருக்காருங்கிறீங்களா? வெளியே சொல்லியிருக்கார். இது வந்திருக்காங்கல்லாம். அப்போ அப்படி சொன்னவர் வந்து இவர்கிட்ட பேசிட்டு சொன்னாரா, இவர் அவர்கிட்ட பேசிட்டு சொன்னாரா, அண்ணே அங்கே வந்தால் நல்லா இருக்குமா அண்ணேன்னு இவர் கேட்டு சொன்னாரா, தானாக சொன்னாரா, அல்லது வலியை வந்து ஒரு காடை தூக்கி போட்டாரா, தலைவர்கிட்ட நற்பெயர் வாங்கலாம் தளபதிட்டான்ட்டு என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார் என்பது அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, புரியுதுங்களா. அப்போது இவரும் டிஸ்மிஸ்ஸையே எதிர்பார்த்து அதை ஒட்டி தாங்கள் தனியாக ஒரு அணியாக
அதிமுக நம்பர் 2 என்பதாக சட்டசபையில் இருந்து விடலாம் அடுத்த 6 மாதத்திற்கு என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் மண்ணள்ளி போட்டுட்டார, நம்மளை உறுப்பினர்லேருந்து வெளியே தள்ளலையே, பதவியை மட்டும் பறிச்சிட்டார என்று நினைக்கலாம் இல்லையா? ஆனால் இவருடன் முதல்ல வெளியில் வந்தார்ல, இவர் முதல்ல வெளியே வரும்பொழுது இவருடன் வந்து இவருடைய அலுவலகத்தில் இருந்து எல்லாரையும் சந்தித்து அந்த ஊடக சந்திப்பு உட்பட எல்லாம் செய்தது யாருன்னா, பவானி தொகுதியைச் சேர்ந்த என்ன பண்ணாரி என்ற என்ன அது ரிசர்வ் தொகுதியாக இருந்தது சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ என்ன பண்ணிட்டார்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் அவர் நேராக போய் இப்பொழுது ஈரோடு புறநகர் என்ன மேற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஏகே செல்வராஜ் என்று எடப்பாடியாரால் நியமிக்கப்பட்டவரை போய் பார்த்து அவருக்கு வந்து சால்வை போட்டு, நான் எப்பொழுதும் எடப்பாடிக்கு விசுவாசின்னு சொல்லிட்டார். போச்சா? ஏன்னா அப்படி ஒன்று உடையுதா? இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, அந்தியூர்லெல்லாம் நன்றி நன்றின்னு எடப்பாடியாருக்கு துரோகியை வெளியேற்றதுக்கு நன்றின்னு சொல்லி போட்டு பதாகையெல்லாம் வைக்கிறாங்க. இதுவும் நடக்குது. நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் இங்கேயே. என்னென்னா, பவானிக்கு தொகுதிக்கு ஒரு ஆளை தயார் பண்ணிட்டார் பாஜகவில் எடப்பாடியார் எல்முருகனை. அதே போல் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தளபதி என்றவரை தயார் பண்ணிட்டார். அந்தியூரில் நம்ம எங்கள் அம்மா ஊருங்கிறதுனால அங்கே சொந்தக்காரன் தயார் பண்ணிட்டாருங்கிற விஷயம்லாம் பேசினோம். அன்றைக்கி கூட தவிர அவனாசின்ட்டோம் போல் அந்தியூர். அப்போது இப்பொழுது அங்கு வந்து இப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு எதிரான விஷயங்களும் வந்திருக்குங்க. இதில் தளபதிங்கிறவரை இவர் எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படியே போனால் செங்கோட்டையன் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், தளபதி வந்து ஏற்கனவே வெறும்ன மற்ற விஷயங்கள்லாம் சொன்னோம். அவர் வந்து எப்படி ஏபிவிபியில் இருந்தார், எப்படி வந்து முரளி மனோகர் ஜோஷியினுடைய யாத்திராவில் போனார் என்ன இல்லையா, அதெல்லாம் வந்து அவருடைய பிரபலத்தை பற்றியெல்லாம் பேசினோம். காஷ்மீர் ஜெயிலில் இருந்தார்லாம். ஆனால் அந்த தளபதி அவர் உள்ளபடியே அங்கே வந்து கிராம பாசன பேரவை அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் அங்கே வந்து அந்த வெள்ளாள கவுண்டர்கள் அதிகமாக இருக்கின்ற மேற்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அந்த வயல்களெல்லாம் வந்து மிகச் சிறப்பாக இருக்கின்ற பயிர்கள்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய ஏக்கர்கள் வைத்திருக்கக்கூடிய பண்ணையார்களாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து கிராம பாசன பேரவை என்பதாக இயங்கிட்டு இருக்கு அமைப்பு ரீதியாக. அதுதான் பவானி ஆற்றிலிருந்து வரக்கூடியதை இந்த பக்கம் எடுக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் எடுக்கிறவங்க கூட சண்டை வரும். அது ஒன்று இருக்குது. அப்படி அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போவது என்பதில் பாசனத்தை உறுதி செய்வது எல்லா கிராமத்துக்கும் என்பதில் ஒவ்வொரு கிராமத்திலும் எல்லா விவசாயிகளுக்கும் சேர்த்து ஒத்து அவர்களுடைய தலைமை போல அந்த கிராம பாசன பேரவை அதில் தலைவராக கோபி பகுதியில் இருக்கிறவர் தான் இந்த தளபதி. ஒரு விவசாய சங்க தலைவராகவும் இருக்கார். புரியுதுங்களா? அப்போ பாஜகவில் உள்ள அந்த விவசாய சங்க தலைவர் அவர் கிராம பாசன சபை என்பதன் மூலம் பேரவை மூலம்தான் பிரபலம் இருக்கார், எல்லோருக்கும் தெரிந்து. அதனால் அவர் அப்படி இருக்கும் பொழுது அவரை தூக்கி இவர் போட்டாருன்னு இங்கே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து இருந்ததென்றால், நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, இஃப் அண்ட் பட் போட்டு என்ன இருந்ததென்றால், அதில் பாஜகவை சேர்ந்த தளபதியை நிறுத்துவார் என்றால் எடப்பாடியார், செங்கோட்டையன் சுயேட்சையாக எதிர்த்து நின்னார்னே வச்சுக்குவோம். ஒரு வாதத்துக்கு என்ன நடக்கும் என்பது அதிகபட்சம் 10,000 வாக்கு தான் வாங்குவார். ஆனால் அவருடைய நடவடிக்கை அந்த பகுதியில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கல. நிச்சயமாக அதிர்வலைகள் தான். அதில் மொத்தமாக எவ்வளோ வாங்குவார்னா இப்படித்தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இப்படித்தாங்க 21 எடப்பாடியார் சீட்டு கொடுக்கலன்னு தோப்பு வெங்கடாஜலம் நின்னாரா, நின்று 10,000 ஓட்டு தாங்க தனியாக நின்று வாங்கினார். சரி, இது மட்டுமா என்று கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து துரை ராமசாமின்னு ஒருத்தரை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த பகுதியில் நம்ம விசாரித்ததில் வெள்ளக்கோயிலில் துரை ராமசாமி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருந்து காங்கிரஸுக்கு போயிட்டு அப்புறம் என்ன இவங்க வந்துட்டு எல்லாம். அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் என்ன பண்ணாராம், நின்னாராம் எதிர்த்து நின்றுட்டு அவருக்கு வாங்கிய வாக்குகள் 30,000 வாக்குகள். சுயேட்சையாக நின்ற பொழுது அது கூட வாங்க மாட்டார் இவர், வெறும் 10,000 தான் வாங்குவார். அதனால இவரை கண்டு பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அஞ்ச மாட்டார்கள் அதிமுக தலைமை என்பது அங்குள்ள அதிமுக பக்கத்தில் உள்ள கருத்துன்னு வைங்களேன். எடப்பாடியாருக்கு ஆதரவான கருத்தாக வருது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி கலக்கம் அடைந்திருக்கிறாரா? கலக்கம் அடைந்திருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாக
இதுவரை வந்த ஒவ்வொருத்தரும் வெளியே போனவங்களை பற்றி அவர் எப்படி நினைத்தாரோ அதை விட கொங்கு மண்டலம் எடப்பாடியின் கோட்டை என்பதாக அறியப்பட்ட நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் என்ன சிறு ஓட்டை விழுந்து விட்டாலும் கவலைப்பட வேண்டும் என்ற நிலையில் ஒரு செந்தில் பாலாஜி போய் செய்த சேட்டை இருக்க என்ன அந்த கோட்டையில் ஓட்டை விழுவதற்கான சேட்டை செய்தது, அதிலேயே எடப்பாடிக்கு நிச்சயமாக அந்த எம்பி தேர்தலுடைய முடிவுகள் என்ன அதே போல் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் கலக்கம் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது தங்களுக்கு ஆதரவாகத்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று அங்கே உள்ள வெள்ளாளர்கள் விவசாயிகள் எல்லோரும் எடப்பாடியை பாராட்டும் ஒரு சூழல். புரியுதுங்களா? அவர் அங்கிருந்து வரிசையாக தங்கள் ஏரியாவிலிருந்து எடப்பாடியிலிருந்து இங்கே வர அந்த ஆற்றை ஒட்டி சாலை போட்டு கொடுத்தாரு விவசாயிகளுக்கு ஆதரவாகன்னு, விவசாயிகள் விலை பொருட்களை எடுத்துக்கொண்டு போகன்ட்டு பெருமையாக இவரை பாராட்டி கொண்டிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திலையும். இது ஒரு உண்மை, யதார்த்தத்தில் விவசாயத்துக்கு செய்து பெற்ற பலன். அப்படி இருக்கக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக இவரை பாராட்டு விழா கொண்டாடுகிறோம்னு ஒரு பாஜக ஒரு விவசாய சங்கம் கொண்டாடிச்சா? அதில் எம்ஜிஆர் படம் இல்லை, ஜெயலலிதா படம் இல்லைன்னு தானே முதல் கலகத்தை செங்கோட்டையன் ஆரம்பித்து வெளியே போனார். அந்த அத்திக்கடவு அவிநாசி விவசாய சங்கம் இருக்க பாராட்டு தெரிவித்தது. அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை அவங்க வைக்க மாட்டாங்கன்னா காரணம் விவசாய சங்கம் நடத்துது பாராட்டை. அந்த பாராட்டை நடத்தி அந்த தலைவர் இருக்கார்ல அந்த விவசாய, அவர் பாஜகவினுடைய விவசாய அணி தலைவர். மற்றவங்க அதனுடைய செயற்குழு உறுப்பினர்கள்லாம் காங்கிரஸ்காரங்க. கட்சியெல்லாம் தாண்டி அப்பொழுது அதிமுக எடப்பாடியார் பாஜகவுடன் போகாத நேரம், அப்போவே தங்களுடன் போகாத எதிராக இருக்கின்ற என்ன பாஜக காங்கிரஸில் உள்ளவர்கள் சேர்ந்து விவசாய சங்கம் சார்பாக இவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ கட்சி தாண்டிய செல்வாக்கு என்பது தான் எடப்பாடியாருக்கு அந்த சமூகத்தில் இருக்கிறது ஒரு உண்மை, அது மறுக்க முடியாது. ஆனாலும் கூட அவர் கலங்கிட்டார். ஏன்னா ஏதோ கருப்பு கொடியை யாரோ தயார் பண்ணிட்டு உடனடியாக அங்கே காட்டினாங்க. ஏன்னா 5ஆம் தேதி தான் தயாராகிட்டாங்களே எல்லாரும், 5ஆம் தேதி முன்கூட்டி சொன்னது தானே. அதனால் தேனியில் அப்படி கருப்பு கொடின்னு சொல்லி போட்டு ஒரு காணொளி வர, முற்றுகை என்ன முற்றுகைன்னு சொல்ல, செருப்பெறிஞ்சார்னு வர, இப்படிலாம் எதிர்த்தரப்பிலிருந்தும் பரப்புரை நிறைய உண்டு எடப்பாடி இருக்கிறா. என்ன ஆனாலும் நல்ல அமைதியாக நல்ல செல்வாக்கோட தன்னுடைய ஊழியர்களை வலுப்படுத்துவதற்காக, அதாவது ஓட்டுக்களை அள்ளுவதற்காக இந்த ரோட் ஷோ நடத்துகிறாரா எடப்பாடியார்? சோர்ந்து போயிருக்கும் தங்கள் ஊழியர்களை புத்துணர்ச்சி கொடுப்பதற்காக இந்த ரோட் ஷோ நடத்துகிறாரான்னு கேட்டால், ஊழியர்களை என்ன அவர்கள் மாரலை பூஸ்ட் பண்ணத்தான், அவர்களை புத்துணர்ச்சி ஏற்படுத்தத்தான்னு சொன்னாங்க. ஏற்பட்டிருக்காங்களான்னு கேட்டபோது ஏற்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு ஊரில் சொன்னாங்க. அது இப்பொழுது இந்த செங்கோட்டையன் விஷயத்தினால் டிஸ்டர்ப் ஆயிருச்சா? டிஸ்டர்ப் ஆயிருக்கா இல்லையா? ஆகத்தான் செய்யும். ஏன் ஆக செய்யும்? ஊழியர்கள் மத்தியில் இதுவரை கோட்டையாக இருந்த மேற்கு மண்டலத்தில் ஒருவர் ஆயிரக்கணக்கான பேர் அவரை பதவியிலிருந்து நீக்கின உடனே தங்களுடைய பதவிகளையும் என்ன தூக்கி போட்டாங்கல்ல, என்ன குல்லாவை தூக்கி போட்ட மாதிரி. அப்படி நடந்தது அங்கே டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால் எடப்பாடியாரையும் சிறிதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமான்னு பார்த்தா, அவர் திண்டுக்கல்லில் ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு பதவியை பறிச்சுட்டு பேசிய பேச்சு இருக்குல்ல, அதில் தான் ஏதோ என்ன தென் மாவட்டத்தில் உள்ள முக்குலத்தோர் விலகி போயிருக்கிறார்கள் என்ற ஒரு சூழல் இருந்தது, அதை சரி பண்ணி விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அவசர அவசரமாக அவங்களுடைய கோரிக்கைகள்னு எடுத்துக்கிட்டு முத்துராமலிங்க தேவருக்கு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு தீர்மானமாக. அது யாரும் மறுக்க மாட்டாங்க, அநேகமாக சரி கொடுக்கலாம் நினைப்பாங்க, சுதந்திர போராட்டம் என்பதுக்காக. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்கிறார். இது அங்கே ஏற்கனவே சர்ச்சையில் உள்ள விஷயம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்கனவே உடனடியாக இவர் சொன்ன உடனே ஜான் பாண்டியன் ஒரு சமூக வலைத்தளத்தில், டாக்டர் கிருஷ்ணசாமி சமூக வலைத்தளத்தில் அந்த வட்டாரம், அந்த விமான நிலையத்திற்கு பக்கத்தில் உள்ள இடம் தேவேந்திரகுல மக்களுக்கு சொந்தமான நிலம், அவர்கள்தான் அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கை இமானுவேல் சேகரன் பெயரை வைக்க வேண்டும் விமான நிலையத்திற்கு என்று. நீங்கள் அவசரப்பட்டு எடப்பாடியார் எதற்காக முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க வேண்டுமா இருக்கிறார்கள் என வலியுறுத்துவோம் மத்திய அரசை, நீ ஏன் சொன்னீங்க என்று கேட்டாங்க. இவங்க இருவரும் பாஜக அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கப் போவதாக நம்பக்கூடியவர்கள். இருவரும் பிரபலமான தேவேந்திரகுல வேளாளர் இயக்கங்களுடைய தலைவர்கள். இவங்க சொல்ல கேட்டுட்டு பின்னால் எல்லோரும் ஓடிடுவாங்க அந்த சமூகம்னு நான் சொல்லலை. இவங்க சொன்னது போய் கேட்கும்ல, அவங்களால் பார்ப்பாங்கல்ல.
அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும்ல. அப்போது தேவேந்திரா வாக்குகள் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக திரும்புகிறது, வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது அதிமுகவுக்கு தான் மொத்தமாக கொத்தாக வரும் என்று இருந்தது. அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது என்ற நிலைமை வந்துருச்சு. அது எடப்பாடி சொன்னது இந்த ஒரு தாக்கத்தின் பிரதிபலிப்பா? கொங்கு மண்டலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டை விழுந்துருவோங்கிற ஒரு கலக்கத்தின் காரணமாக சொல்லப்பட்டதா? அப்படி சொல்லப்பட்டிருந்தால், அப்படி அவர் உளவியல் ரீதியில் சிந்தித்து அதனால் தான் அப்படி சொன்னார் என்றால் அவசரப்பட்டுட்டார் எடப்பாடி என்பதாக அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால், பாரத் ரத்னா கொடுப்பது தேவை இருக்குது என்பதை விட முக்கியமாக விமான நிலையத்திற்கு வைக்கும்போது ஏற்கனவே 2 பக்கமும் சர்ச்சை இருக்குது. 2 பக்கமும் இல்லாமல் அமைதியாக இருப்பது தான் முக்கியம்னு திமுக அதிமுகவில் ஜெயலலிதா உட்பட இருந்தாங்க. 2 பக்கம் உள்ள வாக்குகள் வேணும்னு. அதில் அவசரப்பட்டுக்கிட்டு இப்படி சொன்னது இன்னொரு பக்கம் வாக்குகளை பாதிக்கும், பழுதாக்கும் என்பதை கணக்கில் எடுக்கவில்லை. இப்பொழுது கூட்டணியில் வருபவர்களுக்கு அது வரும் என்ற பிரச்சனையும் வந்துருச்சு. புரியுதுங்களா? இதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளியே போனவங்க அல்லது வெளியே இருக்கிறவங்களில் விகேஎஸை பொறுத்தவரை, என்ன சசிகலாவை பொறுத்தவரை, அவங்க இனிமேல் பெரிய அளவுக்கு இந்த கட்சியை கட்டுப்படுத்த போவதோ, எடப்பாடியை மட்டுப்படுத்த போவதோ இல்லை. அதனால் அவர்களுடன் அரவணைத்து சென்றாலே தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் மத்தியில் ஒரு மென்மையான போக்கை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், ஆழமாக அமைதியாக சிந்தித்தால். அப்படி இல்லாமல் இப்படி விமான நிலையத்திற்கு பெயர் வைப்பதை பற்றி சர்ச்சையான ஒரு விஷயத்தை 2 பக்கம் மக்கள் மத்தியில் நல்லுறவு வந்த பிறகு, இப்போல்லாம் நல்லுறவு, இப்போது முக்குளத்தோருக்கும் தேவேந்திர மக்களுக்கும் தென் மாவட்டங்களில் போகிற சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, நல்ல உறவு இருக்குது. 1-2 தவறாக நடக்கும்போது 2 பக்கமும் கண்டிக்கிறாங்க. ஜான் பாண்டியன் நிகழ்ச்சியிலேயே அந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்க, கிருஷ்ணசாமிக்கு முன்னால் நடத்தும் மொழியிலே அந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நல்ல உறவுகள் சமன்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அதை பிரித்து வரவேண்டிய வாக்குகளையும் இதனால் ஸ்பாயில் கேம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிட்டான்னு கேட்டால், அவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில், அது ஓபிஎஸ் ஆனாலும் சரி, டிடிவி ஆனாலும் சரி, அல்லது செங்கோட்டையன் ஆனாலும் சரி, சசிகலா ஆனாலும் சரி, எடப்பாடி ஆனாலும் சரி, எல்லோருமே ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று வரும் தெரியுமா? அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இழப்பை குறை, நிறுத்து. இழப்பு வரத்தான் செய்யுது, அதை கொஞ்சம் நிறுத்துவோம் அப்பா. அதுதான் செங்கோட்டையன் நிலைமையும். ஹரித்வாருக்கு சென்று எப்படியாவது தேடி ராமர்னு யாரையாவது பிடிச்சி பார்த்து பேசிட்டு வர வேண்டிய தேவை எடப்பாடி வந்திருக்கு செங்கோட்டையனுக்குன்னா, அதுவும் ஸ்டாப் லாஸ் என்பது தான் அவருக்கு. இவர் இப்படி மாற்றி ஏதாவது சொல்லணுங்கிறதும் இவருக்கும் ஸ்டாப் லாஸ் தான். ஃபர்தராக இவர் ஸ்டாப் லாஸ்க்கு என்னெல்லாம் பண்ண போகிறார் என்பது இந்த பக்கம் கேள்வி. அதனால் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ எல்லோருக்குமே ஸ்டாப் லாஸ் கதை தான் இப்போ வந்திருக்கு. அண்ணாமலையும் கூட எடப்பாடியை சகித்து கொள்ள முடியாமல் இருந்தவருக்கு கூட கடுமையாக நிதியமைச்சர் அகில இந்திய ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் நம்ம மக்களவைத் தேர்தல் தோற்றதே நீதான் ஏன் காரணம்லாம் திட்டின பிறகு அவரும் எடப்பாடியாரை நாங்கள் முதலமைச்சராக்குவோம் என்பதை சொல்வது என்பது ஸ்டாப் லாஸ் கதை தான். அதனால் எல்லோருக்குமே தங்களுக்கு வரக்கூடிய இழப்பை எந்த அளவுக்கு தடுத்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேறு அமைச்சர்கள் வருவாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சமீபத்தில் சிவி சண்முகோட இதை பற்றி கருத்து கேட்டபோது அவர் சொல்லவே இல்லை பத்திரிகையாளர்கிட்ட. ஸோ அவர்களுக்கு கருத்து இல்லாமல் இருக்கிறதும், ஜெயக்குமார் கருத்து சொல்ல வெளியே வராமல் இருக்கிறதும், இதெல்லாம் எடப்பாடிக்கு நேரடியாக எதிராக போகாவிட்டாலும் செங்கோட்டையின் பக்கம் கொஞ்சம் மென்மை போக்கை அவர்கள் கடைபிடிப்பார்களோங்கிற சந்தேகத்தை கொடுக்குதா இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தாங்கள் எந்த அளவுக்கு தங்களை நிறுவிக்கொள்ளுதல் என்பது தான் முதன்மையாக போச்சு. புரியுதுங்களா? அவங்கவுங்கள முன்னிலைப்படுத்தணும் அல்லது தங்களை உறுதிப்படுத்திக்கணும், அவ்வளோ நிலைமையாகி போச்சு. அதனால் என்னத்தையாவது பேசி அது அதிக லாஸ் ஆகிடக்கூடாது, இழப்பு அதிகமாகிடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் கதையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட வேண்டியதான். உதாரணமாக தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து தீர்மானம்னு சொல்லி கொண்டாரன்னு சொல்லும் பொழுது வேண்டாம் வேண்டாம் சும்மா இருங்க என்று எடப்பாடியாருடைய மகனே சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. இது என்னன்னு சொன்னால், உடனடியாக கேபி அன்பழகனை சொல்லி நீங்களே தருமபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கு யார் யாரை வேட்பாளராக போடலான்னு பட்டியல் கொடுங்க சொன்னோடனே அவருக்கு இன்ப அதிர்ச்சியாம் கேபி அன்பழகனுக்கு. என்னன்னா,
பொதுச் செயலாளர் தானே தேர்வு செய்வார் வேட்பாளர்களை, மாவட்ட செயலாளர் கையில் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அப்போது இருக்கும் மாவட்ட செயலாளர்களை தக்க வைப்பதற்காக, மற்ற சீனியர்களை தக்க வைப்பதற்காக எடப்பாடி செய்யக்கூடிய ஸ்டாப் லாஸ் என்ற அவருடைய அணுகுமுறையும், இவர்கள் அப்பா நம்முடைய இருப்பிடம் உறுதியாயிருச்சு என்பதையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் எல்லா மாவட்டத்தில் இருந்தாலும் கீழே உள்ள கிளை செயலாளர் வர எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தொலைபேசியில் பேசுகிறார். பேசி எப்படி இருக்கீங்க, எப்படி கட்சி இருக்குது, என்னென்ன செய்துட்ருக்கிறீங்க என்பதெல்லாம் பேசுகிறாரு. இப்படி பேசுவது கீழே வரல, கேடர்ஸ் வர, ஊழியர்கள் வர, அடித்தளத்தில் உள்ள ஊழியர்கள் வர அவர் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கூட்டுதுன்னு சொல்கிறாங்க. இது புதிய பாணியாக இருக்குது ஒரு கட்சியை கட்டுவதில். என்ன, இதை எம்ஜிஆர் செய்யலை, ஜெயலலிதா செய்யலை, எப்போவாவது இணையத்தின் மூலமாக செய்வார் நம்ம தளபதி ஸ்டாலின், இதை எடப்பாடியார் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் வரக்கூடிய செய்தி ஒவ்வொன்றையும் நாம் அசைத்து பார்த்தால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் புதிதான விஷயங்கள் புரியுது. ஆனால் எடப்பாடிக்கு எதிராக ஒரு மனநிலை மேல்மட்டத்தில் இருக்கிற அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகிட்ட வருமா வராதா? எல்லோருக்குமே அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேண்டும் என்ற அதிகார பசியை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்தியாவினுடைய தேர்தல் அரசியலில். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எதிராக நான் இருக்கணுமா, அவருக்கு எதிராக இருக்கணுமா, இவருக்கு ஆதரவாக இருக்கணுமா, எல்லாமே நான் இருக்கணுமா வேண்டாமா என்பது சம்மந்தப்பட்டது. அவங்கவுங்க இருப்பு தான். யாருக்கும் நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே போய் சுயமரியாதையை தேடினீங்கன்னா கிடைக்காது. தாங்கள் பொருள் ஈட்டுவதை தடுத்து விடுவார்கள் என்றால் அதுக்கு யாரும் தயாரில்லை. தாங்கள் அதிகாரத்தில் எப்படி அடுத்தடுத்து வரணும் என்பதற்கு யாரும் யாரையும் நாடி செல்வதற்கு தயார் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளிலும் உள்ள இருக்கக்கூடிய யதார்த்தம். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட திரு டிஎஸ்எஸ் மணி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.